துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையில் மூன்றாம் நபர் தலையீடு ஏற்று நேரிட்டிருந்திருக்கும். துலாம் ராசிக்கு அமைய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று மகிழ்ச்சியான தம்பதி வாழ்க்கை. ஆனால் அந்த திருமண வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய புயலை வீச செய்தது மூன்றாம் நபரின் தலையீடுகள்தான். அது கணவன் அல்லது மனைவியின் சொந்த பந்தமாக இருக்கலாம், அல்லது உறவினராகவும் இருக்கலாம், அல்லது நண்பராகவும் இருக்கலாம். உங்களுடைய இருவருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சுய மரியாதையும் அன்பையும் பொறுத்து கொள்ள முடியாத அந்த மூன்றாம் நபர் விஷ விதைகளை விதைக்கத் தொடங்கினார். சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதுபடுத்தி உங்கள் துணையின் மனதில் உங்களை பற்றிய தவறான எண்ணங்களை உருவாக்கினார்கள். நீங்கள் இருவரும் பேசி தீர்க்க வேண்டிய சாதாரண குடும்ப விஷயங்கள் இந்த மூன்றாம் நபரின் தலையீட்டால் பெரிய சண்டையாகவும் விவகாரத்து வரை யோசிக்கும் அளவுக்கு பூதகரமாகவுமே மாறியிருந்தது. உங்களுடைய கணவர் அல்லது மனைவி உங்களை நம்புவதை விட அந்த மூன்றாம் நபரின் வார்த்தைகள் நம்பிய போது நீங்கள் அடைந்த வழி வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. உங்களின் புனிதமான பந்தத்திற்குள் அந்நியர் ஒருவர் புகுந்து உங்களுடைய நிம்மதியை குலைத்து தம்பதியருக்குள்ள பெரிய பிளவை ஏற்படுத்திய அந்த போராட்ட காலம் உங்களுடைய வாழ்க்கையின் கசப்பான பக்கங்களில் ஒன்றாகவே அமைந்திருக்கும். வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு என்பது நம்பிக்கை, அன்பு, புரிதல் என்ற 3 தூண்களின் மீதுதான். வாழ்க்கையின் ஒரு கட்டத்துல இந்த உறவிற்குள்ள தேவையில்லாமல் மூன்றாம் நபர்களுடைய தலையீடு அதிகரித்ததாலேயே அமைதியாக இருந்த குடும்ப வாழ்க்கையை குழப்பத்தின் பாதையில சென்றிருக்கலாம். ஆரம்பத்துல சிறிய ஆலோசனைகளாக தொடங்கிய விஷயங்கள் பின்னர் கருத்து வேறுபாடுகளாகவே மாறின. வெளியில இருந்த சிலர் சொன்ன வார்த்தைகள் உங்களுடைய துணையின் மனசுல சந்தேகங்களையும் உருவாக்கின. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நீங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முயன்ற ஒவ்வொரு தருணத்திலுமே யாரோ ஒருவர் தேவையற்ற கருத்துக்களை எல்லாமே கூறி ஏற்கனவே இருந்த சிறிய பிரச்சனையை பெரிதாக்கியிருக்கலாம். பல நேரங்களில் நீங்களே பேச நினைத்ததை முழுமையாக சொல்ல முடியவில்லை, ஏனெனில் உங்கள் வார்த்தைகள் யாரோ ஒருவரின் கருத்துடன் ஒப்பிடப்பட்டன. அவர் அப்படி சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறார் என்ற ஒப்பீடுகள் உங்களுடைய உறவின் இயல்பான நம்பிக்கையை மெதுவாகவே பாதித்தன. சில சமயங்களில் உறவினர்கள், நண்பர்கள் அல்லது குடும்பத்திற்கு வெளியே உள்ளவர்கள் தங்களுடைய பார்வையை உங்கள் வாழ்க்கையில திணிக்க முயன்றிருக்கலாம். அதன் விளைவாகத்தான் கணவன் மனைவி இடையே வந்து இருந்த சிறிய மனக்கசப்புகள் கூட பெரிய மோதல்களாகவே உங்களுக்கு மாறின. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு பதிலாகவே பிறர் சொல்வதை நம்பக்கூடிய நிலையும் ஏற்பட்டதால் இருவரின் மனசிலேயும் சொல்ல முடியாத வேதனைகள் உருவாகின. அது துலாம் ராசிக்கு மிக முக்கியமாக அமைய வேண்டியது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான தம்பதியர் வாழ்க்கை தான். ஆனால் அந்த திருமண வாழ்க்கையிலையுமே உங்களுக்கு மிகப்பெரிய புயலை செய்யக்கூடிய மூன்றாம் நபருடைய தலையீடுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்திருக்கும். அதன் விளைவாக தான் உங்களுக்கும் அது கணவன் அல்லது மனைவியினுடைய சொந்த பந்தமாக கூட இருந்திருப்பாங்க, இல்லைன்னா நண்பர்களாகவோ இல்லைன்னா உறவினர்களாக கூட அவங்க வந்திருந்திருப்பாங்க. உங்களுக்குள்ள அவங்க மூன்றாம் நபர் உங்களுடைய அன்பையும் பொறுத்து கொள்ள முடியாதனால தான் விஷ விதைகளை விதைக்கவே தொடங்கியிருந்திருப்பாங்க உங்கள் வாழ்க்கையிலேயும். அதன் விளைவாகவே நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை உங்களுடைய துணையின் மனசுலையும் உங்களை பற்றிய தவறான எண்ணங்களையும் உருவாக்க நேரிட்டிருந்திருப்பாங்க. இதன் விளைவாகவே நீங்கள் பெரிய சண்டையாகவும் இல்லைன்னா விவாகரத்து வரைக்கும் யோசிக்கிற அளவுக்கு பூதகரமாகவுமே மாறியிருந்திருக்கும் வாழ்க்கையில. உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ உங்களை நம்புவதை விட அந்த மூன்றாம் நபருடைய வார்த்தைகளை நம்பிய போதுதான் நீங்கள் அடைந்த வழி வார்த்தைகளாலே உங்களுக்கு சொல்ல முடிந்திருக்காது. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. அது குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரப்போகுது. துலாம் ராசினருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் சுப பலன்களால் பிள்ளைகளின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்விக்காக முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு விரும்பிய கல்லூரியிலேயோ அல்லது படிப்பிலோ சேர்க்கை கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பும் அமைந்து மனதிற்கு நிம்மதியை தரக்கூடும். பிள்ளைகளின் ஒழுக்கமும் சாதனைகளும்
சமூகத்தில் உங்களுடைய குடும்பத்தின் மதிப்பை பெருக்கப் போகின்றன. அது உங்களுடைய மனசுல நீங்க நீண்ட நாட்களா குழந்தைகளை பற்றிய கவலைகளும் இருந்து வந்திருந்தா இனி அந்த கவலைகள் எல்லாமே படிப்படியாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய காலம் இந்த காலம் உருவாகக்கூடியது. குழந்தைகளின் கல்வியிலையும் வேலை, திறமை, எதிர்காலம் போன்ற விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் உருவாக உள்ளன. இதுவரைக்கும் முயற்சி செய்துமே எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்ற நிலையை மாறி அவங்களின் திறமைகள் வெளிப்படத் தொடங்கும். பள்ளி, கல்லூரி அல்லது வேலைவாய்ப்பில் அவங்கள் பெறக்கூடிய சிறிய வெற்றிகள் கூட உங்களுடைய மனசுல பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அவங்களின் நல்ல குணம், ஒழுக்கம் மற்றும் வளர்ச்சி குடும்பத்தின் பெருமையாகவே மாறும். அவங்களின் சாதனைகளை பார்த்து உறவினர்களும் நண்பர்களுமே பாராட்டுவாங்க. பெற்றோராக நீங்கள் செய்த தியாகங்கள் வீணாகவில்லை என்ற மனநிறைவும் உண்டாகும். வீட்டில் குழந்தைகளின் சிரிப்பும் அவங்களின் உற்சாகமும் குடும்பத்தில் புதிய உயிரோட்டத்தை உருவாக்கக்கூடும். அவங்களின் எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட்ட பல விஷயங்கள் வெற்றிகரமாகவே நிறைவேற உள்ளன. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் மற்றும் ஆசீர்வாதம் நிறைந்த சூழல் உருவாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையலாம். அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுப பலன்களையும் பிள்ளைகளுடைய கல்வியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய உள்ளது. ஏன்னா உயர்கல்விக்கு முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே விரும்பிய கல்லூரிகளையும் அல்லது படிப்பு சேர்க்கைக்காக கிடைக்கக்கூடிய வேண்டியிருக்கவங்களுக்கு நல்ல படிப்பு சேர்க்கையுமே இப்போ உங்களுக்கு அமைய உள்ளன. வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாமே நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்புமே அமைந்து மனசுக்கு அவங்களுக்கு நிம்மதியும் தரக்கூட போகுது. பிள்ளைகளுடைய ஒழுக்கமும் சாதனைகளும் தான் உங்களுக்கு சமூகத்துல குடும்பத்தோடைய மதிப்பையும் பெருக்க உள்ளன. அது உங்க மனசுல நீங்க நீண்ட நாட்களாவே குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்து வந்திருந்தால் இனி அந்த கவலைகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியா மகிழ்ச்சியாக மாறக்கூடிய காலம் உருவாக போகுது. ஏன்னா குழந்தைகளுடைய கல்வியிலையும் வேலையிலையும் என் திறமையும் என் எதிர்காலம் போன்ற விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் காண போறாங்க. அந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்துல உருவாக போகுது. இதுவரைக்குமே முயற்சி செய்துமே எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்ற நிலையெல்லாமே இப்போ மாறி அவங்களுடைய திறமைகளும் வெளிப்பட தொடங்க போது. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அல்லது வேலைவாய்ப்பில் அவங்க பெறக்கூடிய சிறிய வெற்றிகள் தான் உங்களோட மனசுல பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த உள்ளன. பெற்றோரா நீங்கள் செய்த தியாகங்கள் வீணாகவில்லை என்ற மனநிறைவு உங்களுக்கு உண்டாக போகுது. வீட்டில் குழந்தைகளுடைய சிரிப்பும் அவங்களுடைய உற்சாகம்தான் குடும்பத்தில் புதிய உயிரோட்டத்தை உருவாக்க போகுது. அவங்களுடைய எதிர்காலத்திற்காகவே நீங்கள் திட்டமிட்ட பல விஷயங்களை வெற்றிகரமாக நிறைவேற்ற போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் மற்றும் ஆசீர்வாதம் நிறைந்த சூழல் உருவாகக்கூடிய காலம் இந்த காலம் உங்களுக்கு அமைய உள்ளன. குழந்தைகளுடைய நல்ல குணமும் ஒழுக்கமும் மற்றும் வளர்ச்சியும் குடும்பத்தின் பெருமையாகவே உங்களுக்கு மாற உள்ளன. அவங்களுடைய சாதனைகள் பார்த்து தான் உறவினர்களும் நண்பர்களுமே உங்களை பாராட்டுவாங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உயர்கல்விக்காக முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு விரும்பிய கல்லூரியிலோ அல்லது படிப்பிலோ சேர்க்கை கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பும் அமைந்து மனதிற்கு நிம்மதியை தரக்கூடும். பிள்ளைகளின் ஒழுக்கமும் சாதனைகளும் சமூகத்தில் உங்களுடைய குடும்பத்தின் மதிப்பை பெருக்கப் போகின்றன. அது உங்களுடைய மனசுல நீங்க நீண்ட நாட்களா குழந்தைகளை பற்றிய கவலைகளும் இருந்து வந்திருந்தா இனி அந்த கவலைகள் எல்லாமே படிப்படியாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய காலம் இந்த காலம் உருவாகக்கூடியது. குழந்தைகளின் கல்வியிலையும் வேலை, திறமை, எதிர்காலம் போன்ற விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் உருவாக உள்ளன. இதுவரைக்கும் முயற்சி செய்துமே எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்ற நிலையை மாறி அவங்களின் திறமைகள் வெளிப்படத் தொடங்கும். பள்ளி, கல்லூரி அல்லது வேலைவாய்ப்பில் அவங்கள் பெறக்கூடிய சிறிய வெற்றிகள் கூட உங்களுடைய மனசுல பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அவங்களின் நல்ல குணம், ஒழுக்கம் மற்றும் வளர்ச்சி குடும்பத்தின் பெருமையாகவே மாறும். அவங்களின் சாதனைகளை பார்த்து உறவினர்களும் நண்பர்களுமே பாராட்டுவாங்க. பெற்றோராக நீங்கள் செய்த தியாகங்கள் வீணாகவில்லை என்ற மனநிறைவும் உண்டாகும். வீட்டில் குழந்தைகளின் சிரிப்பும் அவங்களின் உற்சாகமும் குடும்பத்தில் புதிய உயிரோட்டத்தை உருவாக்கக்கூடும். அவங்களின் எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட்ட பல விஷயங்கள் வெற்றிகரமாகவே நிறைவேற உள்ளன.
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் மற்றும் ஆசீர்வாதம் நிறைந்த சூழல் உருவாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையலாம். அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து சுப பலன்களையும் பிள்ளைகளுடைய கல்வியில வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய உள்ளது. ஏன்னா உயர்கல்விக்கு வந்து முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே விரும்பிய கல்லூரிகளையும் அல்லது படிப்பு சேர்க்கைக்காக கிடைக்கக்கூடிய வேண்டியிருக்கவங்களுக்கு நல்ல படிப்பு சேர்க்கையுமே இப்போ உங்களுக்கு அமைய உள்ளன. வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாமே நல்ல நிறுவனத்துல இருந்து வேலை வாய்ப்புமே அமைந்து மனசுக்கு வந்து அவங்களுக்கு நிம்மதியும் தரக்கூட போகுது. பிள்ளைகளுடைய ஒழுக்கமும் சாதனைகளும் தான் உங்களுக்கு சமூகத்துல குடும்பத்தோடைய மதிப்பையும் பெருக்க உள்ளன. அது உங்க மனசுல வந்து நீங்க நீண்ட நாட்களாவே குழந்தைகளை பற்றி கவலைகள் இருந்து வந்திருந்தால் இனி வந்து அந்த கவலைகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியா வந்து மகிழ்ச்சியாக மாறக்கூடிய காலம் வந்து உருவாக போகுது. ஏன்னா குழந்தைகளுடைய கல்வியிலையும் வேலையிலையும் திறமையும் எதிர்காலம் போன்ற விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் காண போறாங்க. அந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்துல இருந்து உருவாக போகுது. இதுவரைக்குமே முயற்சி செய்துமே எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்ற நிலையெல்லாமே இப்போ மாறி அவங்களுக்கு அவங்களுடைய திறமைகளும் வெளிப்பட தொடங்க போகுது. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அல்லது வேலைவாய்ப்பில் அவங்க பெறக்கூடிய சிறிய வெற்றிகள் தான் உங்களோட மனசுல பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த உள்ளன. பெற்றோரா நீங்கள் வந்து செய்த தியாகங்கள் வீணாகவில்லை.